வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, சிந்தனையாளர்களே, அடிப்படை ஜோதிட ஞானம். அடிப்படை ஞானம் என்பதே 32வது வாரம் சென்று கொண்டிருக்கிறது என்றால், இதனுடைய முழுமையான ஜோதிடம் எப்பொழுது நாம் தெரிந்து கொள்ள முடியும் என்றால், அது ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் முழுவதும் ஜோதிட ஞானத்தை அறிந்து கொண்டே இருந்தாலும் அதற்கு மேலும் அறிய வேண்டியது இருக்கிறது என்பதுதான் அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்களின் கருத்தாக இருக்கிறது. அப்படி என்றால் இது எவ்வளவு பெரிய ஒரு விஞ்ஞானம், அறிவியல் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இவ்வளவு பெரிய கடல் போன்ற இந்த ஞானத்தை சாதாரணமாக சமுதாயத்திலே இதெல்லாம் ஜோதிடமெல்லாம் பொய் என்று சொல்லிவிடுபவர்கள், சில பகுத்தறிவாளர்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள்தான் சொல்லுகிறார்கள் என்று பார்த்தால், ஆன்மீக பயிற்சியின் உச்சமான பயிற்சி கொடுக்கிறோம் என்று 200 பேரை வச்சுட்டு 25,000 ஃபீஸ் வாங்கிட்டு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஞானி போல உட்கார்ந்திருக்கிறவர் கூட இந்த ஜோதிடம் என்பதை மிகவும் தரக்குறைவாக பேசக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இந்த கிரகங்கள், இந்த கோள்களினுடைய அலைகள், இவையெல்லாம் எந்த தயிருக்கும் ஆகாது என்று அந்த வார்த்தையை தயிர் என்று பயன்படுத்தி அவர் சொல்லக்கூடியதை கேட்டிருக்கிறோம். ஏன் இப்படியெல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள்? அதை மக்கள் எப்படி ஆமோதிக்கிறார்கள் என்று கேட்டால், இந்த அடிப்படையான அந்த ஜோதிட ஞானம் தெரியாதவர்கள்தான் அப்படி அதை ஆமோதிப்பவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால், இந்த அடிப்படை ஜோதிட ஞானமே தெரியாமல் ஜோதிடர் என்று அமர்ந்து கொண்டு வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களால் இந்த ஞானம் கெட்டுவிடுகிறது. இப்பொழுது பாருங்கள், அதாவது முழுமையாக நாம் வாழ்க்கைக்கு தெரிந்து பயன்படுத்த வேண்டிய ஞானம், அறிவு எது என்று கேட்டால், எனக்கு தெரிந்து முதல் இடத்தில் இருப்பது ஆன்மீகம், 2வது இடத்தில் இருப்பது மருத்துவம், 3வது இடத்தில் இருப்பது ஜோதிடம். இந்த 3ம் முழுமையாக அறிந்தவர்கள் கிடையாது. ஏன் என்று சொன்னால், அது இயற்கையிலே மிகவும் விரிந்து சென்றாலும் அதில் உள்ள ஞானங்கள் வந்து கொண்டே இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆன்மீகத்தில் கரை கண்டவர்கள் என்று சொல்ல முடியும். அப்ப மருத்துவம் என்று சொன்னாலும் மருத்துவத்தில் இன்னும் முழுமை பெறவில்லை. ஏற்கனவே இருந்த முழுமை கூட இப்பொழுது கெட்டு இருக்கிறது. இப்போ இது எல்லாமே ஓரளவுக்கு ஒரு காலம் வரை ஓரளவுக்கு முழுமையாக நமது முன்னோர்களால் கொடுக்கப்பட்டிருந்தாலும், இப்பொழுது ஆன்மீகமும் நீர்த்து போன நிலை வந்துவிட்டது. தத்துவங்களை எல்லாம் மாற்றி சொல்லி தனது புகழை பெருக்குவதற்காகவும் தனது பொருளை பெருக்குவதற்காகவும் இதை மாற்றி மக்களுக்கு தகுந்தாற்போல் அதை சொல்லக்கூடிய ஒரு நிலை. உண்மை என்பதை உண்மையாக சொல்ல வேண்டுமே தவிர, இன்றைய சமுதாய மக்களின் வாழ்க்கைக்கு தகுந்தாற்போல் அந்த உண்மையை மாற்றிக்கொள்வது என்பது
அது இறை துரோகம் என்பதை நாம் அதாவது பல்வேறு தத்துவங்களில் அதை பேசி இருக்கிறோம். அப்ப இது ஆன்மீகமும் மக்களுக்கு தகுந்தாற்போல் மாற்றப்பட்டு விட்டது. மருத்துவம் முழுக்க 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 தற்காலிக சுகம் என்பதற்காக மாற்றப்பட்டு விட்டது. ஜோதிடமும் இவர்களுக்கு சாதகமாக சொல்லக்கூடிய ஜாதகமாக மாறிவிட்டது. ஆக இதனுடைய உண்மை தன்மை இப்பொழுது இழந்து கிடக்கிறது என்பதை நாம் அறிவோம். இந்த காலகட்டத்தில் தான் நாம் இப்பொழுது இந்த ஜோதிட ஞானத்தையும் அதே போல உண்மையான இயற்கையான மருத்துவம் சார்ந்த ஞானங்களையும் தமிழ் ஆனந்த யோகம் கொடுத்து கொண்டிருக்கிறது. பிரைமரியா நாம ஆன்மீக தத்துவங்களை உள்ளது உள்ளபடி கொடுக்க வேண்டும் என்பது நோக்கம். அதே போல நீத்து போய் கொண்டிருக்கக்கூடிய மருத்துவ ஞானத்தையும் ஜோதிட ஞானத்தையும் உள்ளது உள்ளபடி நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நமது நோக்கமாக இருக்கிறது. ஆனால் உள்ளது உள்ளபடி உண்மையை உண்மையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு 25 பேர் தான் வருவாங்க. இதை அவர்களுக்கு சாதகமாக சொல்லி பாருங்கள், 2500 பேர் வருவார்கள். அப்ப உண்மையை சொல்லக்கூடியவர்கள் கூட நாம் ஒரு ஏமாளியாக இருக்கிறோம், நாமும் இப்படி சாதகமாக சொல்லி நாமும் அதை பெருக்கிக் கொள்ளலாமே என்று சென்றவர்கள் நிறைய பேர். நாம் இதுவரை அவ்வாறு செல்ல வேண்டாம் என்று அப்படியே தாக்கு பிடித்து நின்று கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. இது இன்னும் தொடர வேண்டும் என்று நம்புவோம். சரி, வாழ்க வளமுடன். இப்போ நாம ஜோதிடத்திலே 9 கோள்கள் முக்கியமானவை. இந்த 9 கோள்களும் அதனுடைய அலை இயக்கம் அந்த மனிதனிடம் மோதும்போது அந்த மோதி வெளிப்படுத்தக்கூடிய அந்த வெளிப்பாடு அதனுடைய தன்மைகள் அது 360 டிகிரியில 12 ராசிகளாக நாம் பிரித்திருக்கிறோம். ஒவ்வொரு ராசி என்பதும் ஒவ்வொரு இடம் என்றும் அந்த ஒவ்வொரு இடத்துக்கும் உரிய தன்மைகள் என்னவென்றும் இப்பொழுது நாம் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப 12 பாவங்கள் என்று பிரித்திருக்கிறோம். ஒரு கோள் குரு என்ற ஒரு கோள் என்று சொன்னாலும் அந்த கோள் 1ஆம் பாவத்தில் அந்த அலை அது வெளிப்படும் போது அது எப்படிப்பட்ட தன்மைகளை எல்லாம் வெளிப்படுத்துகிறது, 2ஆம் பாவத்தில் எப்படி வெளிப்படுத்துகிறது, இது போல நாம் ஒவ்வொரு பாவத்தினுடைய தன்மைகளையும் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு அற்புதமாக இதையெல்லாம் கணித்திருக்கிறார்கள் பாருங்கள். இதை எதன் அடிப்படையில் கணித்தார்கள்? 1ஆம் பாவம் என்பதை தலை உச்சியில் ஆரம்பிக்கிறார்கள். அங்கு ஆரம்பித்து இந்த 12ஆம் பாவம் என்பதை கால் பாதத்தில் முடிகிறது, உடலில். அதே போல 1ஆம் பாவம் என்பது பிறக்கும் போது நாம் கொண்டு வந்த சஞ்சித வினையின் தொகுப்பு. அங்கதானே வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. அங்கு இருந்து தொடங்குகிறது. தொடங்கி அந்த மனிதனின் இறப்பு காலம் வரை அவனது வாழ்க்கையை ஒவ்வொரு பகுதிகளாக பார்க்கிறார். 1ஆம் பாவம் என்பது லக்கினம் என்பது வாழ்க்கையின் தொடக்கம் என்று சொன்னால் 12ஆம் பாவம் முடிவாக இருக்கிறது. அப்ப உடலிலும் உச்சியிலிருந்து பாதம், வாழ்க்கையிலும் தொடக்கத்திலிருந்து முடிவு. இதில் இந்த 12 பாவங்களாக பிரித்து உணர்ந்திருக்கிறார்கள். இவ்வாறு பிரித்திருந்தாலும் அந்த ஒவ்வொரு பாவத்தையும் நாம் எப்படி பிரிக்கிறோம், நாம் எப்படி பிரித்து இப்பொழுது உணர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஒரு பாவத்தை 30 டிகிரியாக பிரித்து அந்த 30 டிகிரியில் 1 டிகிரியை எடுத்து அதை 9 பாகங்களாக பிரித்து அதில் ஒரு பகுதியை எடுத்து அதை 9 பாகமாக பிரித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நுணுகி செல்லக்கூடிய, ஆழ்ந்து ஆய்வு செய்யக்கூடிய அந்த ஜோதிட ஞானத்தின் அடிப்படையில் தான் இப்பொழுது நாம் இந்த வகுப்பை நடத்தி கொண்டு வருகிறோம். இவ்வாறு பிரித்து உணர்வதற்கு
நாம் மனித மூளையை வைத்து கணக்கீடுகள் செய்தால் அது இயலாத காரியமாக இருக்கிறது. முடியும், கணக்கீடு செய்யலாம். ஆனால் அந்த அளவுக்கு கணிதம் இப்பொழுது யாருக்கும் தெரியாது. இப்பொழுது எட்டும் எட்டும் பெருக்குனா என்ன அப்படின்னு சொன்னோம்னா கால்குலேட்டர் இல்லாம சொல்ல முடியல. அந்த காலத்துல 8 8 64 இது மனப்பாடமா நம்ம வாய்ப்பாடு படிச்சிருந்தோம். இன்னைக்கு வாய்ப்பாடு யாருக்கும் சொல்லித் தரப்படுவது இல்லை. கால்குலேட்டர் இல்லாம ஒன்றும் பண்ண முடியல. கம்ப்யூட்டர் இல்லாம ஒன்றும் பண்ண முடியல. எல்லாத்தையுமே அதுவே செஞ்சிருது. இப்ப ஏஐ வரைக்கும் வந்துருச்சு. அப்ப எல்லாத்தையும் அங்க இன்புட் பண்ணிட்டாங்க. ஆனால் இதுல மனித மூளைக்கு அதனுடைய ஆற்றல் குறைகிறது என்றாலும், இவ்வாறு ஆழ்ந்து கணக்கிடுவதற்கு இப்பொழுது இது வசதியாக இருக்கிறது. அப்ப இதைக் கொண்டு நாம் என்ன செய்கிறோம்? ஒரு ஜாதகத்தை ஒரு நுண்ணிய அளவில் உள்ளே சென்று பார்த்து, அதனுடைய பலன்களை ஓரளவுக்கு ஒரு 70% முதல் 80% வரை அதனுடைய அந்த பலன்களை நாம் எடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த முறையை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டு இருக்கிறோம். சரி. இப்ப அதிலே 3 பாவங்கள் நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். இப்பொழுது 4ஆம் பாவம் இந்த வாரம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. 4ஆம் பாவம் என்பது இரட்டைப்படை புறம் சார்ந்த பாவங்களிலே 2வது பாவம். 2 என்பது புறம் சார்ந்ததில் முதல் பாவம். அதனுடைய பரிணாம பாவம் என்பது 4 என்று சொல்கிறோம். சரி. இப்போ நாம் முன்னாடியே சொல்லிட்டோம், ஒற்றைப்படை பாவங்கள் பரிணாமம் எடுக்க 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 அது நன்மையாகவே சென்று கொண்டிருக்கும் என்று பார்த்திருக்கிறோம். அகம் வளர 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 அது ஞானத்தின் உச்சத்துக்கு செல்லும். புறம் வளர 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 அது என்ன செய்யும் என்பதை நாம் உணர்ந்திருப்போம். சமுதாயத்தில் புறம் வளர வளர வாழ்க்கை நன்றாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம சமுதாயம் பார்க்கிறது. அப்ப இன்னைக்கு ஜோதிடம் இந்த புறம் சார்ந்த பாவங்களுக்குத்தான் அது சாதகமாக இருக்க வேண்டும் என்று நம்புகிறது. ஆனால் உண்மை என்னவென்றால் அகம்தான் வளர வளர நன்மை, புறம் வளர வளர ஓரளவுக்கு வளர்ச்சி தான் நல்லதை தவிர அதன் பிறகு வளர்ச்சி நல்லதல்ல என்பது அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷியினுடைய அந்த தத்துவத்தில் இருக்கிறது. எங்கே இருக்கிறது என்று கேட்பார். ஆகவே மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து என்ற புத்தகத்திலே மகர்ஷி அவர்கள் எழுதியிருக்கிற வாங்கிய கடனும் தேங்கிய பணமும் வளர வளர வாழ்வை கெடுக்கும் அப்படின்னு எழுதியிருப்பார். அதுதான் புறம் சார்ந்த வளர்ச்சி. சரி, அந்த வகையிலே இப்போ முதல் பரிணாம பாவமாகிய 4ஆம் பாவத்தை இன்று எடுக்கிறோம். அப்ப 4ஆம் பாவம் நன்மையானதா தீமையானதா என்று ஒட்டுமொத்தமாக கேட்டால், ஆன்மீக அடிப்படையில் பார்த்தால் இந்த 4ஆம் பாவம் என்பதே ஆன்மீகத்துக்கு விரோதமானது. 4ஆம் பாவம் நன்றாக இருந்தால் எப்படி வாழ்க்கை இருக்கும் என்று இப்ப நம்ம சொல்ல போறோம். ஆனால் இது ஞானத்துக்கு உதவுமா என்று கேட்டால் சத்தியமாக உதவாது. ஞானம் என்ற ஒரு நிலையை அடைய வேண்டும் என்று விரும்புபவர்கள் புற பாவங்களிலே 2ஆம் பாவத்தோடு நின்றால்தான் அது ஞானம். 2ஆம் பாவத்துக்கு மேல இப்ப 4ஆம் பாவத்தை பேச போறோம், 6ஆம் பாவத்தை பேச போறோம், 8ஆம் பாவத்தை பேச போறோம். இந்த 4ஆம் பாவம் 6ஆம் பாவத்தில் இருந்து கொண்டு நான் ஞானமடைந்து விட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இறை துரோகிகள் நிறைய பேர் இப்ப வந்துட்டாங்க, இன்னும் வந்து கொண்டே இருக்கிறார்கள். நம்ம ஜோதிடத்தை வைத்து இவர்கள் ஞானம் அடைந்தார்களா இல்லையா என்று கண்டுபிடித்து விடலாம். இப்ப இன்று 4ஆம் பாவம் சொல்லுகிறோம் அல்லவா, இந்த 4ஆம் பாவம் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் ஆக்டிவேட் ஆகுதோ, அவங்களுடைய ஜாதகத்துல ரொம்ப எஃபெக்டிவா இருக்கோ அவர்களால் ஞானம் இந்த பிறவியில் அடைய முடியாது. அது உறுதியாக சொல்ல முடியும். அப்ப ஏன்னு கேட்டா, இப்ப நான்லாம் சொல்றது உண்டு, நான் இந்த பிறவியில ஞானம் அடைகிற மாதிரி எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்?
எனக்கு நிறைய இடங்கள்ல வந்து 2, 4, 6 பாவங்கள் தொடர்புல இருக்குது. 2, 4, 6 இருக்கு. அப்ப நிச்சயமா இந்த பிறவியில அடைய முடியாது. முடியாது. அப்ப நம்ம என்ன பார்க்கணும்? அடுத்து நமது குழந்தைகள், பேர குழந்தைகள் ஜாதகத்துல எப்பொழுது இரட்டைப்படை அப்படிங்கிறதுல 2 மட்டும் வந்து மற்ற எல்லாமே ஒற்றைப்படை வருகிறதோ, அப்போதான் அவங்க அந்த முயற்சிக்கே பண்ண முடியும். அப்ப ஒரு ஜாதகத்தை பார்த்து யாராவது ஞானம் அடைந்து விட்டேன் என்று சொன்னால், அவரது பிறந்த நாள், பிறந்த நேரத்தை வைத்து நாம் அவர் ஜாதகத்தை கணித்து பார்த்தால், அவர் ஞானம் அடைந்திருக்கிறாரா, இல்லையா என்பதை நாம் சொல்லிவிடலாம். அவர நேரடியா பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுவாரு? அவர் ஞானம் அடைந்தது போல் வேஷம் செய்து விடுவார். ஆனால், உள்ளே சென்று பார்க்கும்போது தான் தெரியும். சரி. அப்ப இந்த 4ஆம் பாவம்ங்கிறது என்ன? நம்ம 2ஆம் பாவம்ங்கிறது சுழல்கின்ற பணம் என்று சொன்னோம். சுற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பணம் என்று சொன்னோம். அப்ப கையிருப்பு பணம் என்று சொன்னோம். அதுதான் தேவை, தேவையை நிறைவு செய்து கொள்வதற்கான பொருள். தேவை நிறைவு செய்யாமல் நிறுத்தாது. 2ஆம் பாவம் தேவையை நிறைவு செய்யும். செய்யும். அப்ப 4ஆம் பாவம்ங்கிறது என்ன அப்படின்னம்னா, அந்த சுற்றுகின்ற பணம் தேங்குகிற போது 4ஆம் பாவமாக பரிணாமம் எடுக்கிறது. அப்ப இது தேங்குகின்ற பணம். இங்கதான் தேக்கம் என்பதே ஆரம்பிக்கிறது. தேங்குகின்ற பணம். சரி, தேங்குகின்ற பணம் என்று சொன்னாலும், இப்ப எல்லாம் என்ன சொல்றோம்? ஐயா, இப்பொழுதெல்லாம் வருங்காலம் முதிர்வு காலத்துக்கு நமக்கு அதுக்காவது நம்ம கொஞ்சம் தேக்கி வச்சுக்க வேண்டியது இருக்குது அல்லவா என்று கேட்கலாம். ஆமாம், அது 4ஆம் பாவத்தில் தான் வருகிறது. வருகிறது. அப்ப முதிர்வு காலத்துக்காக தேக்குவதும் 4ஆம் பாவம் தான். அந்த 4ஆம் பாவத்தை முதிர்வு காலமாகவும் வச்சுக்கலாம், அடுத்த சந்ததிக்கும் மாற்றக்கூடிய நிலை வருகிறது அல்லவா? வருகிறது. ஆனால் ஞானம் என்ற நிலை வரும் பொழுது முதிர்வு காலத்துக்கும் அவங்க வச்சுக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க யாசகம் பெற்று அவர்கள் இறுதி வரை வாழ்ந்து கொள்வார்கள். அப்ப அந்த 4ஆம் பாவம்னு வந்துட்டோம்னாலே நாம இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து போறோம் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ இதுல இன்னைக்கு தனது வருங்காலத்துக்கு மட்டும் ஏதோ வச்சிருக்கிறாரு அப்படின்னு வச்சிருக்கிறவரு ஓரளவுக்கு பக்குவம் அடைந்தவர் என்று சொல்லலாம். சொல்லலாம். தலைமுறைக்கும் வைக்காமல் அப்படிங்கிற அந்த அளவுக்கு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. சரி. அப்ப 4ஆம் பாவம் என்பது தேங்குதல் என்பதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. சரி. இப்போ இந்த 4ஆம் பாவம் என்று சொன்னாலே உடனே ஞாபகத்துக்கு வரக்கூடியது என்னன்னா தாய். அதாவது இந்த 9 பாவங்களிலே தாய் என்பதை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன். சந்திரன் என்று சொன்னால் அது தாய். அதே போல 4ஆம் பாவம் என்று சொன்னால் அது தாய். அதே போல சூரியன் என்று சொன்னால் அது தந்தை. 9ஆம் பாவம் என்று சொன்னால் அது தந்தை. அப்ப சூரியனும் 9ஆம் பாவமும் தந்தையாக இருக்கிறது. சந்திரனும் 4ஆம் பாவமும் அங்கு தாயாக இருக்கிறது. இப்போ இதுல எனக்கு ஒரு பெரிய கேள்வி எல்லாம் இருந்தது. ஒரு தந்தைக்கு மட்டும் ஒற்றைப்படை பாவத்தில் வருகிறதே, தாய்க்கு மட்டும் ஏன் இரட்டைப்படை பாவத்தில் வருகிறது என்று ஒரு கேள்வி இருக்கிறது. ஏன் தாயை கொண்டு போய் 2ஆம் இடத்துல இரட்டைப்படை பாவத்துல வச்சாங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு நிறைய விளக்கங்கள் சொன்னாங்க. நிறைய விளக்கங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த விளக்கங்களை எல்லாம் இப்பொழுது சொன்னால் அது இன்றைக்கு சமுதாயத்துல ஏதோ பெண்களை எல்லாம் வெறும் 2ஆம் பட்சமாக பார்ப்பது போல சொல்லுகிறார்கள் என்று சொல்லிவிடுவார்கள். அதனால அந்த ஞானத்துக்குள்ள இப்ப நான் போக விரும்பவில்லை. ஏன்னா ஆதி காலத்திலிருந்து ஆண் பெண் என்ப தன்மையை இயற்கை எப்படி அமைத்தது என்ற அடிப்படையில் அவர்கள் வகுத்து வைத்தார்கள். இப்போ அதை சொன்னோம்னா எல்லாரும் சண்டைக்கு வந்துடுறாங்க. இப்ப இன்னைக்கு 28 பேர் இருக்காங்கன்னா இதுக்குள்ள இருக்கிறதுல அதிகமா பெண்கள் தான் இருப்பாங்க. 24 பேர் இருப்பாங்க. அப்புறம் சண்டைக்கு வந்துடுவாங்க. அதனால அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். இப்ப 4ஆம் பாவம் இரட்டைப்படையாக இருக்கிறது, வச்சிருக்காங்க. ரைட்டு. அது வச்சவங்களை தான் போய் கேட்கணும். சரி. இப்போ இது நமது உடலில் என்னென்ன தொடர்புல இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பாக நுரையீரல். நுரையீரல் என்பது இந்த 4ஆம் பாவத்தை சார்ந்ததாக இருக்கிறது. சரி. அதே போல சக்தி அதிகமாக தேங்குவது என்பது இந்த 4ஆம் பாகம். அதாவது 2ஆம் பாவத்துல நமக்கு தேவைப்படும் சக்தி
நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? அதாவது இந்த ஆற்றல், காந்தம் என்ற ஆற்றல் இயக்க சக்தியாக மாறுகிறது அல்லவா? இப்ப நம்ம ஜீவகாந்தமே மனமாகவும் செயல்படுகிறது, நோய் எதிர்ப்பு சக்தியாகவும் செயல்படுகிறது, தன்மாற்றம் அடையக்கூடிய சுவையாக தன்மாற்றம் அடையக்கூடியதாகவும் அதுதான் செயல்படுகிறது என்று சொன்னாலும், இன்னும் 2 இருக்கு. அது இயக்க சக்தியாக. அது அந்த அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் என்ற அந்த உறுப்புகளை இயக்குவது, இந்த உடல் இயக்கம், புற கருவிகளை இயக்குவது, அந்த இயக்க சக்தியாக வருவதும் அதானே. அப்ப அங்க வரும்போது அது அந்த இயக்க சக்தியாக வரும்போது அது 2ஆம் பாவமாக மாறிவிடும். அதே ஜீவகாந்தம் மனமாக மாறும்போது அது 3ஆம் பாவமாக இருக்கிறது. ஆனால் இந்த உறுப்புகளை இயக்கும் சக்தியாக மாறும்போது அது 2ஆம் பாவமாக மாறுகிறது. இதை நம்ம 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 நல்லா கொஞ்சம் ஆய்வு செய்ய வேண்டி இருக்கிறது. இப்ப பாருங்க, நம்ம ஒரே காந்தம் தான், ஒரே உயிராற்றல் தான். அப்ப அது மனமாக 3ஆம் பாவமாக மாறுகிறது, நோய் எதிர்ப்பு சக்தியாக 1ஆம் பாவமாக மாறுகிறது. அதே தன்மாற்றம் அடையக்கூடிய நிலை என்பது ஒன்றாக இருக்கிறது. அதை நம்ம எந்த பாவத்துல போடுறோம்னு சிந்திக்கணும். இப்ப இயக்க சக்தியா வரும்போது 2ஆம் பாவம். இதுல இந்த 4ஆம் பாவம்ங்கிறது அது என்னது? அந்த தேவைக்கு அதிகமான இயக்க சக்தி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ இத்தனை கலோரி வேணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம நம்ம ஆர்டினரியா இந்த வயசுல, இந்த வெயிட்ல, இந்த ஹைட்ல இருக்கவங்களுக்கு இவ்வளவு கலோரி வேணும்னு சொல்றோம். இத்தனை கலோரிக்கு இத்தனை இட்லி சாப்பிட்டா போதும்னு சொல்றோம். இப்ப 4 இட்லின்னு வச்சுக்குவோம். இப்ப நம்ம 6 இட்லி சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அதிகமான கலோரி மாறிடுதா? அப்ப 4ஆம் பாவம் ஆக்டிவா இருக்கும்போது, 4ஆம் பாவம் அங்காங்கே ஜாதகத்துல தொடர்புல இருக்கும்போது, அவர் என்ன பண்ணுவாரு? அவரு 6 இட்லி, 8 இட்லி சாப்பிடுவாரு. அவர் கலோரி அதிகமாயிரும், அதிகமாயிரும். அப்ப அ தேவைக்கு அதிகமாக அங்க தேங்குதல் என்பது வரும். இப்ப பாருங்க, தேவைக்கு அதிகமாக தேங்குறது ஜீவகாந்தம் தேவைக்கு அதிகமாக அப்படி இல்ல. அது எவ்வளவு தேங்கினாலும் ஒரு 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 பிரச்சனையும் இல்ல. ஆனால் அது இயக்க சக்தியாகிய கலோரியாக தேங்கும்போது அது உடலுக்குள்ள பிரச்சனையை கொடுக்கும். அப்படி தேங்குச்சுன்னு சொன்னோம்னா உடம்பு பருமன் ஆயிரும். இந்த 4ஆம் பாவம் லக்கினத்துல யாருக்கு தொடர்பு உள்ளதோ உடனே நீங்க கேட்டலாம் அவங்கள. முதல் லக்கின பாவத்துல 4 இருக்குது அப்படின்னு சொன்னாலே கண்ணை மூடிட்டு, ஏங்க அவரு ரொம்ப குண்டா இருப்பாராங்க அப்படின்னு கேட்டீங்க, ஆமாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அவருக்கு தேக்கம் அதிகமாக இருக்கும், அவர் குண்டா இருப்பார். அப்ப அந்த கலோரியின் தேக்கம் அப்படின்னா இது இந்த புறத்தில் இருக்கக்கூடிய தேவைக்கு அதிகமாக தேங்கக்கூடியதாக இருக்கிறது. இப்ப என்ன பண்ணுவாரு இவரு? அதிகமா தேக்குவாரு. ஆனா என்ன பண்ணாரு? உடல் இயக்கத்தை சரியா இயக்கவும் மாட்டாரு. அப்ப உடம்பு வெயிட்டா இருக்கும், இவர் இயக்கமும் பண்ண மாட்டாரு. அப்ப என்ன ஆகும்? அங்க தேங்கினது தேங்கின மாதிரியே நிக்கும். இப்ப இந்த இடத்துல என்ன வருது? இப்ப பாருங்க, இந்த சுகர் பேஷண்ட் எல்லா பத்தியும் நீங்க நடந்து 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 இவ்வளவு கலோரியே நீங்க என்ன பண்ணணும்? அத வெளியேற்றி ஆக வேண்டும் என்றுதான் வாக்கிங் சொல்றாங்க. இந்த வாக்கிங் போறது அப்படிங்கிறது வந்து உடற்பயிற்சியா என்று கேட்டால் இல்லை. வாக்கிங் போறதுங்கிறது கலோரிய என்ன பண்றது? கரைப்பது. அதிகமாக இருக்கக்கூடிய கலோரியை அத நடந்து 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 என்ன பண்றது? உடலிலிருந்து வெளியேற்றுவதுதான் வாக்கிங். இதுக்கு தான் வாக்கிங் போறாங்க. அப்ப நீங்க இந்த பெரிய கிரவுண்ட்ல, ரேஸ் கோர்ஸ் கிரவுண்ட்ல காலையில பார்த்தீங்கன்னா, ஒரு 300 பேர், 400 பேர், 500 பேரு அப்படி கார கொண்டு வந்து நிறுத்திட்டு, பைக்க கொண்டு வந்து நிறுத்திட்டு வாக்கிங் போறாங்க பார்த்தீங்களா? அவங்க எல்லாத்தையும் பாருங்க. என்னவா இருப்பாங்க? எல்லாம் 4ஆம் பாவம், 6ஆம் பாவமா இருப்பாங்க. எல்லாம் திமிருக்கு சாப்பிட்டவங்களா தான் இருப்பாங்க. என்ன பண்ணிடுறோம் நம்ம? முதல் நாள் முழுவதும் ஃபுல்லா தேவைக்கு மேல சாப்பிடுறது, தேக்குவது. காலையில கொண்டு வந்து கலோரிய கரைக்கிறேன்னு சொல்லி அங்க கரைக்கிறது. இப்போ ஏன்பா இப்படி கஷ்டப்படுற? அத தேக்காம இருந்துகிட்டா என்ன? அப்படின்னு சொன்னா, அவருக்கு அங்க இரட்டைப்படை பாவம் ரொம்ப ஆக்டிவேட்டா இருந்தா, அவர் அப்படிதான் செய்வார். அப்படி வந்துட்டு தான் வாக்கிங் போவாரு. அப்ப அந்த சுகர்ல நீங்க அதிகமாக தேக்கம் இருக்கிறது அல்லவா? அந்த தேக்கத்தை எக்ஸாஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் நடக்க சொல்றாங்க.
இந்த வாக்கிங் போறது இந்த கலோரியை எக்ஸாஸ்ட் பண்ற வேலை தான் நடக்குமே தவிர அதில் ஆரோக்கியம் வருமா என்று கேட்டால் இல்லை. மகரிஷியிடம் கேட்பார்கள், சாமி நம்ம உடற்பயிற்சி 1/2 மணி நேரம் செய்யறோம், இதுக்கு பதிலா 1 மணி நேரம் வாக்கிங் போறேன்னு சொல்றாங்களே, அது சரியா என்று கேட்பாங்க. அப்ப அவர் சொல்லுவாரு, அந்த 1 மணி நேரம் வாக்கிங் போறதை விட இந்த உடற்பயிற்சி தான் பெஸ்ட்ன்னு சொல்லுவார். பெஸ்ட்ன்னு சொல்லுவார். ஏன்? அகரீதியாக அகம் சார்ந்து மகரிஷி இதை சொல்றாரு. அகம் சார்ந்து உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய உறுப்புகள் சரியாக இயங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த அடிப்படையில தான் நம்ம பயிற்சிகள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறதே தவிர இது சுத்தமா அந்த கலோரி எக்ஸாஸ்ட் பண்றது நம்ம உடற்பயிற்சியில கலோரி எக்ஸாஸ்ட் ஆகாது. அதனால என்ன சொல்லுங்க, இந்த சுகர் இருக்கிறவங்க நீங்க 1/2 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுங்க, 1/2 மணி நேரம் வாக்கிங் போங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்ப வேர்க்க வேர்க்க நடக்கணும் அப்படின்னு. நீங்க அதுலயும் பாருங்க, இந்த 4ஆம் பாவம் 6ஆம் பாவமா மாறி அவங்க வாக்கிங் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வேர்க்க வேர்க்க நடந்தாங்கன்னா பக்கத்துல நம்மளால போக முடியாது. அவ்வளவு ஒரு பேட் ஸ்மெல் வரும், அவங்களுக்கே அது அருவருப்பா இருக்கும். அப்ப எல்லாமே உடம்பில் தேக்கம் என்று சொன்னாலே இங்க இதுதான். இப்போ இது ஏன் இப்படி வருது அப்படின்னு பார்த்தா, இந்த 4ஆம் பாவத்துல என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. தேவைக்கு அதிகமான பணத்தின் தேக்கம் 4ஆம் பாவத்துல இருக்கு. அப்ப தேவைக்கு அதிகமா பணமும் தேங்கும். இப்ப நம்ம என்ன சொல்றோம், தேவைக்கு அதிகமா பணம் தேங்கணும், ஆனா உடம்புல என்ன பண்ணக்கூடாது, அது கழிவு தேங்கக்கூடாது. பணம் தேங்குச்சுன்னா தான் நம்ம கழிவு தேங்குற மாதிரி தானே சாப்பிடுவோம். ஆனால் சில பேர் இருக்கிறார்கள், பணம் தேங்கும், ஆனால் அவர்கள் உடலில் தேக்கம் செய்ய மாட்டார்கள், செய்ய மாட்டார்கள். அதுல எவ்வளவு இருந்தாலும் தேவைக்கு மட்டும் சாப்பிடுவாங்க, அப்படி இருப்பாங்க. அப்ப அப்படி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த லக்கினம் வந்து ஒற்றைப்படையாக இருந்து கொள்ளும். அதே போல 5ஆம் பாவம் 3ஆம் பாவம் 5ஆம் பாவம் இதையெல்லாம் நல்ல ஒற்றைப்படையாக இருந்து கொண்டு, இந்த 4ஆம் பாவம் என்பது அந்த புறம் சார்ந்த அகம் சார்ந்த பாவங்களை இரண்டையும் ஆஹ், கலந்து வைத்திருக்கக்கூடியதாக இருக்கும். சில இடத்துல எப்படி இருக்கும்னா 1 4 7 10ன்னு அங்க தொடர்பு வந்துடும். தொடர்பு அப்படி வரும்போது 1 7ங்கிறது அகம் சார்ந்ததா இருக்கும், 4 10ங்கிறது புறம் சார்ந்ததா இருக்கும். அப்ப என்ன ஆயிருது, அந்த 4ங்கிறது பணத்தை தேக்கும், ஆனா அந்த 1ங்கிறது உடம்புல தேக்காது. அப்ப வசதி இருந்தாலும் சில பேர் நான் நல்லா பார்த்துருக்கேன், நல்ல வசதி இருக்கும், அவர்கள் எந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தாலும் ரொம்ப லிமிட்டடா சாப்பிட்டு அப்படி நல்லா ஸ்லிம்மா இருப்பாங்க. பெரிய கோடீஸ்வரன்லாம் நான் பார்த்துருக்கிறேன். ஆனா சாதாரண ஆளு இந்த மாதிரி விருந்துக்கெல்லாம் வந்தா 3 மடங்கு சாப்பிட்ற ஆளையும் பார்த்துருக்கிறேன், உடம்ப பெருக்கி இருக்கக்கூடிய ஆளையும் பார்த்தேன். வசதி இல்லாதவரே அப்படி இருக்கிறவரும் இருக்கிறார். அவருக்கு அவருக்கு லக்கினமே 4ஆம் பாவமா இருக்கும். அப்ப அப்படி அந்த அதிகமாக தேங்கும் பணமும் 4 தான், 4 தான். அப்ப அந்த 4ங்கிறது லக்கினத்திலும் இருந்தால் அவர் உடம்பிலும் தேக்குவார், பீரோவிலையும் தேக்குவார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மகரிஷி என்ன சொல்லுவாங்க, பொருள் பணம் ஈட்டுவது என்பது நீங்க உழைத்து பணம் ஈட்டுங்கள், அதில் ஒழுக்கம் மட்டும் கடைபிடித்துக் கொள்ளுங்கள், யாரையும் துன்பப்படுத்தாம எவ்வளவு பணம் வேணாலும் சம்பாதிச்சுக்குங்க அப்படின்னு மகரிஷி சொல்லுவார். இப்ப இந்த இடத்துல ஒரு முரண்பாடா இருக்கே அப்படின்னு கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் கேட்டார். உங்க மகரிஷி சம்பாதிக்கிறதுல எங்கேயும் அளவு முறைப்படுத்து அப்படின்னு சொல்லலையே, அப்புறம் என்ன ஆன்மீகம் அப்படின்னு கேட்டாங்க கேட்டாங்க. அப்ப மகரிஷி சொன்னதுல அவர் என்ன சொல்றாருன்னா, பிறருக்கு துன்பம் கொடுக்காமல் ஈட்டும் போது பெரிய அளவுல தேங்காது, 4ஆம் பாவமாக தேங்கும். ஆனால் 6ஆம் பாவமாகவோ 8ஆம் பாவமாகவோ அது தேங்காது. எப்ப? ஒழுக்கத்துல. நீங்க 4ஆம் பாவம் 6ஆம் பாவம் 8ஆம் பாவமா மாறுதுன்னு வச்சுக்கோங்க, அங்க ஒழுக்கம் இல்லை, பிறரை கெடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்படிதான் வரும். ஏன்னா இந்த 6ஆம் பாவம் என்பது 6ஆம் பாவத்துல என்ன வருது தெரியுங்களா, பிறரை வீழ்த்தி வெற்றி பெறுவது என்பது 6ஆம் பாவம்னு வருது. அப்ப இப்ப பாருங்க, இந்த 4ஆம் பாவத்துல தேங்கிறது என்ன பண்ணுவாரு,
இவர் உழைத்து அந்த உழைப்பில் வர்றதை தேக்கி வைக்கிறார் பாருங்க. அதுதான் இந்த 4ஆம் பாவம். அப்ப அதனால இந்த 4ஆம் பாவத்துல என்ன சொல்றோம் நம்ம, 70% அதுல நமக்கு தீமையாக இருந்தாலும், ஒரு 30% அதுல நன்மையை செய்யும் என்று சொல்லுகிறோம். இப்ப 4, 8, 12ங்கிறது தான் ஒரு திரிகோணம். ஒரு திரிகோணம். 4, 8, 12 திரிகோணம் இருந்தாலும், அந்த 8, 12 அப்படின்னு சொல்றோமே, அது 100% நமக்கு துன்பத்தை மட்டுமே கொடுக்கும். ஒரு திரிகோணத்துல 2 பாவம் வந்து முழுக்க முழுக்க 100% துன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இந்த 4ஆம் பாவம் என்பது மட்டும் ஓரளவுக்கு நன்மையையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எவ்வளவு நன்மை? 30% நன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படின்னு சொல்றோம். இப்ப அந்த 30% நன்மைங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? நாம நம்மளுடைய வேதாத்திரிய தத்துவத்தோடு இணைத்து இந்த 30% நன்மைங்கிறத எப்படி எடுத்துக்கலாம்? அப்படின்னு என்னுடைய சிந்தனை பார்வையில் பார்க்கும்போது, இப்போ நாம என்ன சொன்னோம்? நம்ம வாழ்க்கையில இளமை பருவம், அடுத்து ஒரு 20 வயசுக்கு மேல, 25 வயசுக்கு மேல நாம பொருள் ஈட்டுகிறோம். பொருள் ஈட்டுகிறோம். இந்த பொருள் ஈட்டுறதுல 2 உண்டு. என்ன சொல்றார் மகரிஷி? ஒழுக்கம். யாரையும் துன்புறுத்தக்கூடாது. ஒன்று. இன்னொன்று, என் உழைப்பாலும் அறிவின் திறனாலும் பொருளை பெற்று வாழணும். இந்த 2 தான் வச்சிருக்கோம். இதுல நம்ம என்ன பண்றோம்? வயசான காலத்துக்கு நம்மளுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு என்று ஒரு பகுதியை என்ன பண்றோம்? சேமிச்சு வைக்கிறோம். நீங்க சாதாரணமா ஒரு சம்பளம் வாங்கினாலும், அது பிரைவேட்ல வாங்கினா கூட கவர்மெண்ட் என்ன ஒரு ரூல் போடுறாங்க. அந்த பிஎஃப்னு ஒரு பணம் எடுக்கணும் அப்படின்னு வைக்கிறாங்களா? அதுல ஒரு 12% 10% பிஎஃப்ல கம்பல்சரியா பிடிச்சு வைக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அது ரிட்டையர் ஆகிறப்ப அந்த பிஎஃப் தொகை ரிட்டையர் ஆகிறப்ப கொடுக்கப்படும். அப்ப இது தேக்கம் தானே. அப்ப இந்த கிராஜுவிட்டின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க, பிஎஃப்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. இப்ப இந்த கிராஜுவிட்டிங்கிறதெல்லாம் வந்து ஒரு அமைப்பு சார்ந்த இதுகள்ல வரும். சாதாரண ஆட்களுக்கு அதெல்லாம் இருக்கிறது இல்ல. இப்ப சாதாரணமா பிரைவேட்ல இருக்கவங்கலாம் அவங்க தான் சேமிக்கணும்னு வச்சுக்கங்க. இப்போ இது எதுக்காக? அந்த ஆஃப்டர் ரிட்டயர்மெண்ட் வயசான காலத்துல அவர்கள் தேவையை நிறைவேற்றுவதற்காக. அப்ப அதுக்காக கொஞ்சம் வச்சிருக்கோம் இல்லையா? அப்ப அந்த 30% நன்மைன்னு இந்த 4ஆம் பாவத்துல இருக்குல்ல, அதுதான் அந்த வயசான காலத்துல இவங்க இருக்கிறத வச்சுக்கிட்டு, அத ஒரு இன்ட்ரெஸ்ட் வாங்கிட்டு, அத ஒரு பென்ஷன் மாரி வாங்கி வச்சுட்டு, ஒரு பென்ஷனுக்காக ஒரு இத கிரியேட் பண்ணி வைக்கிறாங்க பாருங்க. பென்ஷன கிரியேட் பண்றதுக்குன்ட்டு ஒரு அமௌண்ட்ட போட்டு போட்டு வைக்கிறோம். அப்ப அந்த பென்ஷன் வருது இல்லையா? அது என்ன ஆகுது? அந்த 30% நன்மைன்னு சொல்றேன் பாருங்க. அந்த 30% நன்மை இவரோட வயதான காலத்துல வரக்கூடிய அந்த சர்வைவலுக்கு அந்த பணம் அது உதவுகிறது அல்லவா? அதனாலதான் இந்த 4ஆம் பாவம் 100% தீமையாக இல்லை. அது 70% தீமை என்றாலும், அது 30% நன்மையை கொடுக்கிறது அப்படிங்கிறோம். அப்ப அந்த 70% தீமை எப்படி வரும்? அப்படின்னு கேட்டா, இந்த 70% தீமை எப்படி வரும்னா, இது தேங்குவதால் வரக்கூடிய நோய். அதானே? தேங்குவதால் வரக்கூடிய நோய். அப்ப இந்த 4ஆம் பாவத்துல நோய் தொடங்கி விடுகிறது. நோயினுடைய தொடக்கம் என்பதே இந்த 4ஆம் பாவம் என்பதை நாம் உணர்ந்து, ஏன்னா தேக்கம் அங்கதானே ஆரம்பிக்கிறது. அப்ப அதனால இந்த பாவம் வந்து அது தேங்கும் பாவம் என்று சொல்லலாம். இப்போ அந்த பெரியார் டேம்ல இருந்து தண்ணி ஓடி வருகிறது. இந்த ஓடி வரக்கூடிய தண்ணீர் 3ஆம் பாவமாக இருக்கும். ஆனால் அது வைகை டேம்ல வந்து தேங்குது பார்த்தீங்களா? அந்த டேம்ல வந்து தேங்குது இல்ல, தேங்கும் போது அது 4ஆம் பாவமாக மாறிவிடும். அப்ப இந்த டேம் கட்டுறோம் பார்த்தீங்களா? அந்த டேம் கட்டுறது முழுவதுமே 4ஆம் பாவம் தான். 4ஆம் பாவம் தான். இப்போ ஒரு ஆறு ஓடுது. அதுல இந்த செக் டேம்னு ஒண்ணு கட்டுவாங்க. அந்த செக் டேம்னு கட்டுறது எது? அது 4ஆம் பாவம் தான். 4ஆம் பாவம் தான். ஆனா அதுல எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு செக் டேம் மாரி கட்டி கொஞ்சம் தான் கட்டுவாங்க. ஒரு சின்ன செவுரு கட்டியிருப்பாங்க.
அந்த செவுரு அளவுக்கு தேங்கி அதுக்கு மேல மேவி போய்கிட்டு இருக்கும். நிறையா அந்த இப்ப வைகை ஆறு ஓடி வர இடத்துல, இந்த வீரபாண்டிங்கிற ஒரு இடத்துல நீங்க பார்த்தீங்க அப்படி சொன்னீங்கன்னா, இது மாரி கட்டியிருப்பாங்க. அதுல தேங்கி அதுக்கு மேல வர்றது வந்து அப்படியே ஒரு ஆர்ச் மாரி அந்த தண்ணி விழுகும். அத அழகா பார்க்கலாம் அதுல. அது விழுந்துகிட்டே இருக்கும். அப்ப எதுக்கு அந்த இடத்த கொஞ்சம் தேக்கி வர்றாங்க? அத பாத்தீங்க அந்த 30% அங்க தேக்கம் இருக்கும். அந்த 30% என்ன ஆகும்? அங்கு அந்த ஏரியாவுல இருக்கக்கூடிய விவசாய பாசனத்துக்கு அந்த தேங்குனதுலருந்து தண்ணி போய்க்கிட்டே இருக்கும். போயிட்டே இருக்கும். அப்ப அந்த 4ஆம் பாவம்ங்கிறது தேங்குறதுன்னு நான் சொன்னாலும், அதுல அந்த பாசனம் அப்படின்னு வருது பாருங்க. அது வந்து ஒரு 30% நன்மையாக மாறிவிடுகிறது. மாறிவிடுகிறது. ஆனால் 70% தேக்கத்தினால் வரக்கூடிய துன்பம் சொல்றோமே. அப்ப இது இந்த பெரிய டேம் கட்டுறோம் பாருங்க. அங்க ஷட்டர அடைச்சே போட்டுருவாங்க. அடைச்சே போட்டுருவாங்க. விவசாயத்துக்கும் குடுக்க மாட்டாங்க. இப்ப என்ன ஆயிப்போகுது அப்படின்னு சொன்னோம்னா, இப்பொழுதெல்லாம் அந்த டேம் கட்டுன காலத்துல, இந்த வைகை டேம் கட்டுன காலத்துல, அது அதை தேக்கி விவசாயத்துக்கு கொடுப்பதற்காக, இது போற இடத்துல இருந்து வேற இடங்களுக்கெல்லாம் கொடுப்பதற்காக என்று தான் கட்டுனாங்க. அந்த 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய நன்மையான பகுதிக்கு தான் அத கட்டுனாங்க. ஆனால், இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மதுரை போன்ற பெரிய மாநகரங்கள் உருவாகி விட்டது. இப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த நகரத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு, அவங்களுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கு? ஆடம்பரமாக வாழ்றதுக்கான குடி தண்ணீர். இப்ப அப்படிதான் ஆயிப்போச்சு. இந்த தண்ணீர் வந்து முன்னாடி குடி தண்ணீர் ரொம்ப பக்குவமா பயன்படுத்துவாங்க. இப்ப எப்ப வந்து வீட்ல வந்து குழான்னு போட்டு திறந்து விட்டு அவங்க பாட்டுக்கு அத யூஸ் பண்ற மாரி ஆயிப்போச்சு. இந்த இதற்காக என்ன பண்ணிர்றாங்க, குடி தண்ணீருக்கு போகத்தான் அப்படி அத மழை சரியாக இல்லாம டேம்ல தண்ணி கம்மியா இருந்துச்சுன்னா, டேமே திறக்கறது இல்ல. ஏன் அப்படி சொன்னா, குடி தண்ணீருக்கு பத்தாம போயிரும். அப்ப குடி தண்ணீருக்கு போகத்தான் விவசாயம் அப்படின்னு ஆக்கிட்டாங்க. அப்ப இந்த 4ஆம் பாவம் பாருங்க, 4ஆம் பாவத்தில் நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. இது மாறி மாறி வருது. ஆனா இந்த செக் டேம் கட்டுறது எல்லாமே அந்த 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய 30% நன்மையான பாகம் தான் அங்கங்க கட்டக்கூடிய செக் டேம் அப்படின்னு சொல்றோம். இன்னும் பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாம் எப்படி பண்ணிட்டாங்கன்னா, அந்த நகர்ப்புறத்துல கூட ஒரு 3 இடத்துல இது மாரி ஒரு செவுரு மாரி கட்டி, அந்த செவுரு அளவுக்கு தண்ணீர் தேங்குறாங்க. அது என்ன ஆகிறது என்று சொன்னால், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வீட்ல வந்து அவங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் வந்து அதுல இன்கிரீஸ் ஆகக்கூடிய மாதிரி அதை அது மாரி கட்டுறாங்க. அப்ப இந்த 4ஆம் பாவம் என்பது டேம் அப்படின்னு சொன்னாலும், அந்த டேம்ங்கிறது 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய 70% சொன்னாலும், அந்த செக் டேம் அப்படின்னு சின்ன சின்னதா கட்டுறது எல்லாமே, அது அதில் இருக்கக்கூடிய அந்த 30% இருக்கிறது என்று அதை பார்க்க முடிகிறது. அப்ப பாருங்க, இப்ப இந்த 4ஆம் பாவத்த நாம எத்தனை வகையாக இதை சிந்திக்க வேண்டியது இருக்கிறதுன்னு பாருங்க. இத நான் புறத்துல சொல்லிட்டு இருக்கேன். இதே உடம்புக்குள்ள இதே மாரி தேக்கம் வர்றது எல்லாமே 4ஆம் பாவம் தான். 4ஆம் பாவம் தான். அப்ப 4ஆம் பாவம் நன்றாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா, குண்டா இருப்பாருன்னு சொல்றோம். அவருக்கு அஜீரணம் இருக்கும். அவருக்கு சரியா மோஷன் போகாது. மோஷன் போறதுக்கு அவர் வந்து கடுக்காய் பவுடர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. இது எல்லாமே அந்த 4ஆம் பாவம் அப்படிங்கிறதுக்குள்ள வரக்கூடியதாக இருக்கிறது. அதான் நோயினுடைய தொடக்கம்னு சொல்லிட்டோம் இல்லையா? பொதுவாக இயற்கை மருத்துவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அதாவது நோயினுடைய ஆரம்பம், தொடக்கம் என்பதே அஜீரணம் தான் என்று சொல்லுகிறார்கள். அ அதாவது நோயினுடைய தொடக்கம்னு மட்டும் இல்ல. எல்லா நோய்களையும் ஒட்டுமொத்தமாக இந்த நோய்களுக்கெல்லாம் மூலம் என்ன என்று சொன்னால், அது அஜீரணம் என்று சொல்லிவிடுகிறார்கள். அப்ப அது எங்க தொடங்குகிறது? இந்த 4ஆம் பாவத்தில் தான் தொடங்குகிறது. அப்ப அந்த அடிப்படையில இந்த 4ஆம் பாவம் என்பது அ ஒரு தேங்கக்கூடிய பாவமாக இருக்கிறது என்பதை அ புரிந்து கொள்வோம் புரிந்து கொள்வோம். பணம் தேங்கினால் அது உடலிலும் தேக்கம் வரும் என்பதை புரிந்து கொள்வோம். சரி. இந்த 4ஆம் பாவம் என்பதைத்தான் பகுத்தறிவு என்று சொல்லுகிறார்கள். இது என்ன இதை ஏன் பகுத்தறிவு அப்படின்னு சொல்றோம் இந்த 4ஆம் பாவத்த? அப்படின்னு இவங்க ரொம்ப ரொம்ப சட்டம் பேசுவாங்க. இந்த லக்கினத்தில 4ஆம் பாவம் இருக்குன்னா, ரொம்ப லாஜிக் பேசுவாங்க. நான் சொல்றதுதான்யா சரி, இப்படித்தான்யா அப்படிங்கிறதுல அப்படி நிப்பாங்க. அதாவது ஒரே இடத்துல நிக்கிறது 4ஆம் பாவம். ஒரே புடியா நிக்கிறது 4ஆம் பாவம். நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த 4ஆம் பாவம் லக்கினத்தில இருக்கவங்க, அவங்க சொந்த ஊர தாண்டி வேற ஊருக்கெல்லாம் போமாட்டாங்க.
ஒரே ஊர்லயே இருந்துகிட்டே இருப்பாங்க. வெளியில போறத விரும்ப மாட்டாங்க. இந்த 3ஆம் பாவக்காரங்க அந்த டிராவல் பண்றத விரும்புவாங்க. இந்த 4ஆம் பாவக்காரங்க டிராவல் பண்றத விரும்ப மாட்டாங்க. உட்கார்ந்த இடத்துல இருப்பாங்க. நீங்க இந்த பலசரக்கு கடையில காலையில 6 மணிக்கு உட்கார்ந்து, நைட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு வர்றாரு பாருங்க. இவரெல்லாம் லக்னம் 4ஆம் பாவமா இருக்கும். அவருக்கு 7ஆம் பாவம், 10ஆம் பாவம் எல்லாமே அவருக்கு என்ன 4 தொடர்புல இருக்கும். 4 அ 2, 4, 6, 10 அவருக்கு அப்படிதான் இருக்கும். அவர் அப்படியே உட்கார்ந்திருப்பார். அப்ப அ நகரவே மாட்டாங்க. அப்படி இருக்கிறது. அப்ப இந்த பகுத்தறிவு அப்படிங்கிறது என்னன்னா, ஒரே புடியா அப்படி சொல்லுவாங்க. நான் சொன்னது தான் சரி. அப்படிங்கிறதுல அப்படி நிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இப்ப 6ஆம் பாவம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்றத கேட்கணும் போயிருவாங்க. இப்ப 2க்கும் வித்தியாசம் பாருங்க. நீ 6ன்னு இப்ப லக்கினத்துல 6 வந்துருச்சுன்னு வச்சுக்கங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சொல்றத கேட்டு அப்படி கால்ல விழுகணும். அப்படி அடக்கி வச்சுருவாங்க. அடக்கி வச்சுருவாங்க. ரைட்டா? ஏற்கனவே நான் ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறேன். லக்கின பாவம் வெறும் 6ஐ மட்டும் தொடர்பு கொண்ட ஆ நம்ம தமிழ்நாட்டின் முதல் பெண் ஆ முதல் இல்ல 2வதுன்னு சொல்லணும். 2வது பெண் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லணும். அப்படி வெறும் 6 மட்டும் இருந்தது. அப்ப அதுல என்னன்னா, நான் சொல்றது தான் அப்படிங்கிறது மட்டும் இல்ல. இதத்தான் செய்யணும் நீயி. அப்படி வெறும் 4 இருந்துச்சுன்னு சொன்னோம்னா, அதுல அப்படி அந்த கொள்கையில நிப்பாங்க. ஒரே இடத்துல நிப்பாங்க. ஆனா, அதை அடக்கி ஆளக்கூடிய தன்மை இருக்காது. 4ம் 6ம் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்க. இப்ப நம்ம சொல்றோம். பொதுவா வந்து என்ன சொல்றோம்? 2 4 6 10 ரொம்ப நல்லது நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? லக்கினத்துல 2 4 6 10 வந்துச்சுன்னா, எப்படி இருக்கும்? அவர் எப்படி இருப்பாரு? அப்படிதான் இருப்பாரு. நான் அவர் சொல்றதான், அதத்தான் அடுத்தவங்க கேட்கணும் பாரு. இப்படியே அடக்கி, அடக்கி, அடக்கி அவர் 10ல வந்து பெரிய ஆளாயிருவாரு. 2ஆம் பாவம் எப்பயுமே கையில சுத்திட்டே இருக்கும் பணம். அப்ப கையில பணம் சுத்திக்கிட்டே இருக்குது. இவரு சொல்றதுதான் அங்க நடக்குது. இவர் சொல்றதுக்கு எல்லா பேரும் அ அடிமையா போறாங்க. அவர் பெரிய மதிப்புள்ளவரா இருக்கிறாரு. இது 4மே 2ஆம் பாவத்துல வந்துருதா? 2ங்கிறது பணம், 4ங்கிறது வந்து அந்த கொள்கையில நிக்கிறது, 6ங்கிறது அடுத்தவங்கள அடிமையாக்குறது, 10ங்கிறது உயர்ந்த பதவி, உயர்ந்த புகழ். அப்ப இதனால தான் 2 4 6 10 நல்லது, நல்லது, நல்லதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா எங்க குருநாதரே அப்படிதான் சொல்லுவார். 2 4 6 10 தான் சிறந்ததுன்னு சொல்லுவார். நான் அவர்ட்ட சொல்லுவேன். 1 3 7 11 தான் சிறந்ததுன்னு நான் சொல்லுவேன். லக்கினம் வந்து 1 3 7 11 வந்தால் நல்லது என்று சொல்லுவேன். சரிங்களா? ஏன் இப்ப அதுல என்னத்த விட்டுட்டோம்? 5 9 மட்டும் விட்டுட்டோம். இப்ப சில பேருக்கு 1 3 5 7 9 11 அப்படி மொத்தமாவே வரும். வரும். இந்த 5 9 இருக்கும்போது அங்கங்க சொனக்கமா சோம்பேறித்தனம், அப்படியே ஊர் சுத்துறது இப்படியெல்லாம் வந்துரும். ஆனா 1 3 7 11 தான் சின்சியரா அவங்க எத வீட்ல இருந்தா வீட்ல கரெக்ட்டா இருப்பாங்க. அ வேலையில இருந்தா வேலையில கரெக்ட்டா இருப்பாங்க. எந்த அளவு அப்படி மதுரை சொல்லுவாங்கல்ல, அந்த அந்த சமநிலை ஏஎஸ்ஆர் சொல்லுவார் இல்லையா? ஒரு சமநிலை வாழ்க்கைன்னு சொல்லுவார் பாருங்க. அந்த சமநிலை வாழ்க்கை அப்படின்னு சொன்னா, இந்த 1 3 7 11 தான். அதுதான் சிறந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு பட்டிமன்றம் கூட வச்சாங்க. ஒரு பட்டிமன்றம் இதுல தீபாவளி அப்போ ஒரு பட்டிமன்றம் வச்சாங்க. இப்ப இதுல வந்து இந்த 1 3 7 11 இந்த இது சிறந்ததா? 2 4 6 10 சிறந்ததா? இப்படின்னு. அப்ப நாங்கலாம் 1 3 7 அந்த பாவத்துக்கு பேசுறோம். பேசுறோம். அதாவது பொருளும் வேண்டும். அதே சமயத்துல அகம் சார்ந்து மகிழ்ச்சியாகவும், நிறைவாகவும், ஆரோக்கியமாகவும், அன்பாகவும் அப்படி அதுவும் இருக்கணும். பொருளும் இருக்கணும் அப்படின்னு. ஆனா நீங்க 2 நாள் 6 10 வந்துருச்சுன்னு சொன்னா, இந்த பணம் எல்லாமே சேரும். குடும்பத்தில் அந்யோன்யம் இருக்காது. பிள்ளைகள என்னைக்காவது பார்ப்பாரு. ஒய்ஃப் கிட்ட பேசுறதுக்கே இருக்காது. சாயந்தரம் வெளியில போலான்னு சொல்லுவாரு, வரமாட்டாரு. இந்த மாரி ஒரு ஒரு பிரச்சனை அதாவது பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. ஒரு அந்யோன்யம் அங்க குறைவாக இருக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். ஏன் பொருளாதாரம் சார்ந்து தான் இருப்பார். அப்படிங்கிற மாரி. அப்ப இந்த பகுத்தறிவு அப்படிங்கிறது ஏன் இதுல வச்சாங்க அப்படின்னு சொன்னோம்னா, இவங்க 5ஆம் பாவம்ங்கிறது உணர்வு பூர்வமா பேசுறது. உணர்வை வெளிப்படுத்துறது. அதனால தான் 5ஆம் பாவத்துல காதல்ங்கிற வரும். அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். 5ஆம் பாவம் காதல்ங்கிறதெல்லாம் வரும். ஆனா, இதுக்கு அந்த 5ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம்ல, இவரு உணர்வு பூர்வமாவே இருக்காது. உணர்ச்சி பூர்வமா தான் பேசுவார். அப்ப அந்த இப்ப பகுத்தறிவாளர்கள்லாம் எப்படி பேசுறாங்க பாருங்க. இந்த பகுத்தறிவுவாதிகள் அப்படின்னு சொல்லி
இப்போ இப்போ பகுத்தறிவாளர்கள், பகுத்தறிவுன்னா வேற. உண்மையிலே பகுத்தறிவு என்பது வேற. மகரிஷி சொல்லக்கூடிய பகுத்தறிவு என்பது வேற. இன்னைக்கு சமுதாயத்துல பகுத்தறிவுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு 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 கட்சிக்காரங்க ஒரு இவங்களே இருக்கிறாங்க இருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா சரி, அவங்க எங்க பெரியவர் என்ன சொன்னாரு அப்படியே புடிவாதமா அப்படியே நிப்பான். அப்படியே நிப்பான். நீ எவ்வளவு பேசினாலும் அத அப்படியே புடிச்சு பேசிக்கிட்டே இருப்பான். நீ அவங்க எல்லாம் பாருங்க, அந்த கட்சியில இருக்கவங்களுக்கெல்லாம் எல்லாம் லட்சணத்துல 4ஆம் பாவம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா, அப்படியே அந்த கொள்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சுக்கிட்டு அப்படி சண்டைக்கு வர்ற மாரி பேசுவாங்க பேசுவாங்க. சரி. அப்ப இது இது பகுத்தறிவுங்கிறது இந்த 5ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவமா வர்றதுனால, இதை பகுத்தறிவு என்று நாம சொல்றோம். சரி. இன்னொன்னு, இந்த 4ஆம் பாவம் என்பது நிலம் என்று சொல்றோம். நிலம் அப்படின்னு சொல்றோம். ஏன் நிலம்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இ இன்னொன்னு கூட சொல்லலாம். இந்த 4ஆம் பாவங்கிறது வந்து கனமாக ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே இந்த 4ஆம் பாவம் தாங்க. அப்படின்னா என்னன்னா, இந்த ஜடப்பொருள்கள் அனைத்தும் 4ஆம் பாவம் என்று சொல்லலாம். இப்ப எ ஒற்றைப்படை பாவம்னா என்ன பண்றோம்? ஆன்மா, மனம், உணர்வு, சமுதாயம், மக்கள் தொடர்பு, ஆன்மீகம் அப்படி போய்க்கிட்டு இருக்குது. இந்த 2ஆம் பாவம் பணம் அப்படின்னு வருது. பணம்னு தேங்கும்போது என்னாகும்? பொருள்ன்னு மாறிரும். இப்ப சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய பணம் 2ஆம் பாவம். அது 4ஆம் பாவமா மாறுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு 10 கிராம் தங்கத்த வாங்கி வச்சுருவீங்க. அது எப்படி இருக்கும்? அசையா அது ஜடப்பொருள் தானே! அந்த ஜடப்பொருள். அத வாங்கி அப்படியே வச்சுக்குவோம். கனமாக ஒரே இடத்தில் இருக்கும். இப்போ ஒரு கார் வாங்குறோம். ரூ. 20,00,000. இது 4ஆம் பாவமா? 4ஆம் பாவம் தான். 4ஆம் பாவம் தான். எப்ப வாங்குவீங்க? உங்கள்ட்ட பணம் தேங்கும்போது, அந்த பணத்த கொண்டு போய் ஒரு கார வாங்கி வீட்ல நிறுத்திருவீங்க. இப்போ இல்ல சார் அது ஒரே இடத்தில் நிக்கக்கூடிய இல்ல கனமா இருக்கு பாருங்க. இப்ப கார் கனமானது தானே! உங்களால தூக்க முடியுமா? என்ன பண்ணுவீங்க? ஒரு இடத்துல நிறுத்துவீங்க நிறுத்துவீங்க. இப்போ இது ஏன் கனமாக ஒரே இடத்தில் நிக்கக்கூடியதுன்னு சொல்றோம்னா, ஜடப்பொருள்கள்னு சொன்னோனே எல்லாத்தையும் நம்ம நெனச்சிறக்கூடாது. இப்போ ஒரு பேப்பர் இருக்கு. ஆ ஒரு உயர் பேப்பர் வாங்கிட்டு வரோம். அது ஜடப்பொருளா? உயிர் பொருளா? அது ஜடப்பொருள் தான். அந்த பேப்பர எடுத்து எழுதுறோம். ஒரு பேட் வாங்குறோம். அந்த பேட எடுத்து எழுதுறோம். அப்பப்ப எடுத்து, 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 எடுத்து நம்ம என்ன பண்ணிறோம்? நம்ம யூஸ் பண்றோம். நம்ம தூக்க முடியுது தூக்க முடியுது. ஆனா, அத தூக்கி மாத்த முடியாத ஜடப்பொருள் இருக்குல்ல. இப்ப வீட்லயே பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாஸ்டிக் சேர் இருக்கும். அத தூக்கி அங்கிட்டு மாத்தி போட்டு உட்கார்ந்துருவோம். ஆனா, ஒரு பெரிய சோஃபா இருக்குன்னு வச்சுக்கங்க. அத தூக்கி மாத்தணும் அப்படின்னு சொன்னோம்னா 4 பேர் வேணும். ஒரு கட்டில மாத்தணும்னா 4 பேர் வேணும். இதுபோல அந்த கனமாக ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இது எல்லாமே 4ஆம் பாவமாகத்தான் இருக்கும். நீங்க நல்லா பாருங்க. 2ஆம் பாவம் 4ஆம் பாவமாக தேங்கும்போது, வீட்ல என்ன வாங்கி போட்டோம்? தேக்கு கட்டிலு வாங்கி போட்டோம். சோஃபா வாங்கி போட்டோம். கார வாங்கி போட்டோம். வாஷிங் மிஷின் வாங்கி போட்டோம். ஃப்ரிட்ஜ் வாங்கி போட்டோம். இப்ப இதெல்லாமே எல்லாமே ஜடப்பொருள் தானே! ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குன்னா, எடுத்து எடுத்து மாத்துவீங்களா? அத ஒரு இடத்த எடுத்து மாத்தணும் அப்படின்னு சொன்னோம்னாலே என்னாகும்? 2 பேர் வேணும். அப்படிதான் மாத்த முடியும். அப்ப அதுபோக ஒரு இடத்துல நிலையாக இருக்கிறது. இப்ப ஒரு தங்க கட்டி வாங்கிட்டீங்க. ஒரு 50 கிராம் தங்க கட்டிய வாங்கி வச்சுட்டீங்க. 2ஆம் பாவம் 4ஆம் பாவமா தேங்கிருச்சு. அப்ப 2ஆம் பாவம் இப்ப 2ஆம் பாவத்திலயும் நம்ம என்ன சொல்றோம்? நகைகள்னு சொல்றோம். நகைகள 2ஆம் பாவம்னு சொல்றோம். அது என்ன ஆகுது? நீங்க கையில, கழுத்துல போட்டுட்டு என்ன பண்றீங்க? ஆ அது அசஞ்சு போயிட்டு இருக்குது. அத எப்பயாவது அடகு வச்சுடுறீங்க. அத உடனே வித்து காசாக்கிர்றீங்க. ஆனா, இந்த தங்க பார் வாங்குறாங்கல்ல, அவங்கலாம் எப்படி வச்சிருப்பாங்க? அது தேக்கிறதுக்குன்னே வாங்குவாங்க. இப்ப நகை வேறு, தங்க கட்டி வேறு. தங்க கட்டி அப்படின்னு சொன்னோம்னா 4ஆம் பாவம். அதே நகையாக இருந்துச்சுன்னா, அது 2ஆம் பாவமா இருக்குது. அப்ப இது எப்படி இந்த ஜோதிடத்துல நமது வாழ்க்கையை ஒவ்வொன்னையும் அவங்க வந்து பிரிச்சு, பிரிச்சு, பிரிச்சு யோசிச்சு பிரிச்சிருக்காங்கன்னு பாருங்க. ரொம்ப இதெல்லாம் நானு தெரிந்து கொள்ளும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இன்னும் பார்த்தோம்னா, இன்னும் நம்ம கூட இன்னும் இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதே, ஏதோ ஜோதிடத்துல ஒரு ஒரு 5% 10% நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இப்ப இத
இன்னும் ஆழமா இன்னும் நுணுகி ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிறோம்னா இதுக்குள்ள இன்னும் நிறைய இருக்கு. இதே ஒரு தங்க கட்டிய இந்த 2ஆம் பாவமும் 4ஆம் பாவமும் மாத்திரம் இல்ல. ஒரு 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 விஷயத்த 12 பாவமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு அதை ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் அதுக்குள்ளேயும் அவ்வளவு இருக்கும். எல்லாமே இருக்கும். அப்படி இருக்கும். ஒரே ஒரு விஷயம் 12 பாவமாகவும் இருக்கும். இப்ப பாருங்க 4ஆம் பாவம் இப்ப இந்த கார் நிக்குது. சார் கார எடுத்து ஓட்டுறோம்ல அப்படின்றீங்க. கார ஓட்டுறீங்க. இப்போ கார நம்ம தூக்கிட்டு போறோமா? ஓட்டுறோமா? ஓட்டுறோம். சரி. ஆனா அந்த கார் ஓடும்போது 3ஆம் பாவமா மாறிருது. நிக்கும்போது 4ஆம் பாவமா இருக்குது. நீங்க நல்லா பாருங்க. இப்போ ஒரு மாசத்துல 30 நாள். 30 நாள்ல ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். மொத்தத்த பெருக்கிருங்க. இதுல எவ்வளவு நேரம் அந்த கார் ஓடுச்சு, எவ்வளவு நேரம் நின்னுச்சுன்னு பாருங்க. அந்த நின்னுகிட்டு இருக்கிற நேரம் 75% நின்னு தான் இருக்கும். ஒரு 25% ஓடும். நெறைய வீட்ல வந்து ஒரு 10% கூட ஓடுறதில்ல. நிக்கிறதா அதிகம். அப்ப அந்த கார் 4ஆம் பாவமா? 4ஆம் பாவம். கனமாக ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஜடப் பொருள்கள் 4ஆம் பாவம். அப்ப நாம 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய பணத்தை தேக்குவதற்கு 4ஆம் பாவமாகிய பொருட்களை வாங்கி, வாங்கி குவிக்கிறோம். நீங்க பரன்ல ஏறி பாருங்க. எத்தனை வந்து அ பாத்திரங்கள் இருக்கிறது. எத்தனை பாத்திரங்கள் இருக்கிறது. எத்தனை குக்கர் இருக்கு. பெருசு பெருசா வாங்கி வச்சிருப்போம். எல்லாமே எப்படி இருக்கும்? அப்படியே தேங்கியே கிடக்கும். நீங்க வீட்ல பரண் மேல நாம் 6 மாசத்துக்கு கூட அத பயன்படுத்தியிருக்க மாட்டோம். அத அப்படியே வருஷத்துக்கு ஒரு தடவ எடுப்போம். அப்படி இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் தேங்கி இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அது முழுவதும் 4ஆம் பாவம். 4ஆம் பாவம். சரி. அப்ப சார் இது வீட்ல தானே சார் தேங்கியிருக்கு. புறத்துல தானே பீரோல தானே தேங்கியிருக்கு. பரன்ல தானே தேங்கியிருக்கு. அங்க தேங்கியது என்று சொன்னால், அங்க தேங்குறது 4ஆம் பாவம்னு சொன்னாலும், நாம் ஆன்மீக ரீதியா பார்க்கும்போது, அங்கு எவ்வளவு தேக்கம் இருக்கிறதோ, அதே அளவு தேக்கம் நமது கர்மய்யத்திலும் கர்ம வினையாக தேங்குகிறது என்பதையும் நாம் இந்த இடத்துல உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல நம்ம ஆன்மீகத்தை நம்ம இணைக்கிறோம். ஜோதிடர்கள் இதெல்லாம் பேச மாட்டாங்க. பேச மாட்டாங்க. அப்ப இந்த புறத்தில் நம்ம வீட்ல தேங்குற தேக்கம், இங்க வந்து கர்ம வினையாக தேங்குகிறது. தேக்கம். ஏன் அது கர்ம வினையாக ஆகிறது? இந்த பொருள்கள் அனைத்தும் உபயோகப்படுத்த வேண்டிய பொருள்கள். உபயோகப்படுத்த வேண்டிய பொருள்களை நம்மட்ட காசு இருக்குங்கிறதுக்காக, நம்மளும் உபயோகிக்காமல் அத அப்படியே தேக்கி வச்சிருக்கோம் இல்லையா? அப்ப ஏன் தேக்கி வச்சிருக்கோம்? பணத்தை தேக்குதல் என்பது இது மாரி பொருள்கள்ல தான் நம்ம தேக்குவோம். வீடுகள்ல தேக்குவோம். ரைட்டா? அப்ப இப்ப இப்ப என்ன பிளாட் வாங்கி போடுறோமா? பிளாட் வாங்கி போடுறோமா? எதுக்கு? விலையேறட்டும். இன்னைக்கு விலையேறட்டும்னு வாங்கி போட்ட பிளாட் தான் நெறைய இருக்கு. வீடு கட்டுறதுக்கு பிளாட் வாங்குறவங்க கம்மி. விலையேறட்டும்னு வாங்கி போட்டவங்க தான் அதிகம். அப்ப அப்ப நிலம் அப்படிங்கிறது என்னவா மாறுது? அப்ப அது 4ஆம் பாவமா மாறுது. ஆனா அதே சமயத்துல 5 ஏக்கர் தென்னந்தோப்பு வாங்கணும். 5 ஏக்கர் வயக்காடு வாங்கணும். அதுவும் நிலம் தான். ஆனா அது என்னவா மாறிரும்? அது 6ஆம் பாவமாக மாறிவிடும். அந்த அங்க விவசாயம் செய்தீர்கள் என்று சொன்னால், அது 6ஆம் பாவம். 4ஆம் பாவத்திலயும் விவசாயம் இருக்கு. 6ஆம் பாவத்திலயும் விவசாயம் இருக்கு. 4ஆம் பாவத்துல வீட்டு தோட்டம் மாரி இருக்கக்கூடிய விவசாயம். 6ஆம் பாவத்துல பெரிய விவசாயம். அது அப்ப இதை 4ஆம் பாவத்துல தேங்கின அந்த நிலத்தை நாம பயன்படுத்தினோம் என்று சொன்னால், அது வீட்டு தோட்டம் மாரி போட்டு அதை பயன்படுத்தினோம் என்று சொன்னால், அது அந்த 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய 30% நன்மை இருக்கு இல்லையா? அந்த நன்மையாக மாறிவிடும். அத ஒண்ணுமே பண்ணாம, விலை ஏறுது அப்படின்னு பிளாட்டா போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய 70% வேலை செய்யும். இந்த அதாவது எங்க குருநாதர் வந்து இந்த 4, 8, 12ல இந்த 4ஆம் பாவத்த மட்டும் நீங்க வந்து ஒரு 30% 70% பிரிச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இது ஒவ்வொன்னையும் பிரிச்சு, பிரிச்சு பார்க்கும்போது, இந்த 30% பிரிச்சு பார்க்கும்போது, எங்கெங்க அத 30ஆ மாத்துறோம், அந்த 30%ஆ எப்படி மாத்திக்கிறது? அப்படின்னு இருக்கு பாருங்க. அந்த 30%ஆ மாத்திக்கிறதுங்கிறது ரொம்ப இதா இருக்கு. இப்ப நாம கூட இப்ப வீட்ல ஒரு முறுக்கு வச்சிருப்பாங்க. அது 4ஆம் பாவம் தான்னு வச்சுக்குவோமே. அது இருக்குது. அப்படியே தேங்கியே தானே கிடக்குது.
சார் அது கையில தூக்கக்கூடியதா. ஆனா அடிக்கடி நம்ம தூக்குறோமான்னா இல்ல. ஒரு நோட்டு, பேனா அப்படின்னு சொன்னோம்னா அடிக்கடி எடுப்போம். இது தீபாவளிக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் எடுக்கிறது இல்ல. இப்ப அதுல ஒரு 30% என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப பக்கத்துல ஒருத்தவங்க அந்த வழக்கு இல்லாதவங்கன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா தானே வச்சிருக்கீங்க. நாங்க இந்த முறுக்கு சுட்டுட்டு குடுக்குறோங்கன்னு கேட்டாங்கன்னா, குடுக்கலாம்ல. அவங்களுக்கு நம்ம தான் பயன்படுத்தாம வச்சிருக்கிறோம். சரி அவங்க பயன்படுத்திட்டு குடுக்கட்டும். திருப்பி கழுவி வச்சுக்கலாம். இப்படின்னு பயன்பாட்டுக்கு நீங்க குடுக்குறீங்கன்னு வச்சுக்கங்க. அதன் மூலமா 30% உங்களுக்கு என்ன வந்துரும்? லாபம் வந்துரும். அந்த நல்லது வந்துரும். ஆனா சில பேர் அதையும் குடுக்க மாட்டாங்க. இவங்ககிட்ட குடுத்தா திருப்பி வருமா? வராதோ? வராட்டி போகுது. வராட்டி போகுது. 30% அ நன்மைக்கு பதிலா அது 100% நன்மையாக மாறிக்கொள்ளும். நீங்க விட்டுட்டீங்க. அப்ப குடுத்துட்டு திருப்பி வாங்கிட்டீங்கன்னா 30%. குடுத்துட்டு வாங்கவே இல்லன்னு சொன்னோம்னா 100%. இப்படியெல்லாம் நம்ம சிந்திக்க முடியுது. எப்ப? வேதாத்திரியத்துல. வேதாத்திரியத்துல எல்லாம் இப்படி சிந்திக்கிறது இல்ல. இன்னைக்கு வேதாத்திரியம் உள்ள போய் நம்ம வேதாத்திரியம் உண்மையான அங்க வேதாத்திரிய அமைப்புகள்ல பார்த்தீங்கன்னா, இப்படியெல்லாம் சிந்திக்கவே மாட்டாங்க. நாம செயல் விளை தத்துவம், கர்ம வினை தத்துவத்த அலசி ஆராயறதுனால நாம இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். சரி அப்ப நிலம்ங்கிறது எப்படிப்பட்ட நிலம்? இந்த வீடு கட்டுவதற்கான பிளாட்டா வச்சிருக்கிற நிலம். வாங்கி அந்த நிலத்தை சும்மா வச்சிருக்கிற நிலம் இருக்குல்ல. இதுதான் 4ஆம் பாவம். சில பேர் 6ஆம் பாவ நிலத்தையே இப்ப சும்மா வச்சிருக்கிறான். அதெல்லாம் இப்பதான் அதிகமாயி போச்சு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய பெரிய அமைச்சர்கள் சொல்றாங்க இல்லையா? என்னையாவது அவர் சும்மா ஒரு சின்ன மெக்கானிக்கா இருந்தாரு. இப்ப ஸ்பானர் தூக்கிட்டு அப்படியே ரோட்ல அலைவாரு. இன்னைக்கு பார்த்தா அவருக்கு அ 5000 கோடி சொத்து இருக்கு அப்படின்றாரு. அவர் என்ன பண்றாரு? விவசாய நிலத்த என்ன பண்றாரு? 100 ஏக்கர் அப்படியே ஒரே இடத்துல வாங்கி என்ன பண்ணிறாரு? வேலிய போட்டு சும்மா வச்சுடுறாரு. விவசாயமும் பண்றது இல்ல. சும்மாவே வச்சிருக்காரு. எதுக்கு? அது எல்லாமே இங்க இவரு கரப்ஷன்ல வந்த பணம் வாங்கி போட்டார். அப்படி 1000 ஏக்கர் வாங்கி போட்டார். இது போல பெரிய பெரிய மந்திரிகளுக்கெல்லாம் 500 ஏக்கர், 100 ஏக்கர், 200 ஏக்கர் இப்படியெல்லாம் அப்படியே சும்மா கிடக்கிறது. விவசாயம் செய்யாமல் கிடக்கிறது. அது 4ஆம் பாவ தேக்கம் இல்ல. அது 6ஆம் பாவ தேக்கம். 6ஆம் பாவ தேக்கம். இப்ப இது 4ஆம் பாவ தேக்கம். சில பேர் நம்ம நெனச்சுக்குவோம். பரவால்ல. நம்மலாம் ஒரு பிளாட் தான் வச்சிருக்கிறோம். நம்ம இன்னும் 6ஆம் பாவத்துல தேக்கல. 4ஆம் பாவத்துல தேய்ச்சிருக்கிறோம். பரவால்ல. ஓரளவுக்கு கர்ம வினை கம்மியா இருக்கு. அ அப்படின்னு நாமளே நம்ம என்ன பண்ணலாம்? நமக்கு ஒரு சமாதானம் எடுத்துக்கொள்ளலாம். சரி. இப்ப இந்த நிலம் என்பது 4ஆம் பாவம். இப்ப பாருங்க. இந்த நிலம் என்பது 4ஆம் பாவம்னு சொல்றோம் இல்லையா? இந்த நிலத்தில விதை இருக்கு இல்லையா? விதை. விதைய போட்டோம்னா, விதை முளைக்கிறது. சரி. இப்போ இந்த நிலம் அசையாமல் இருக்கிறது. நிலம் அசையாமல் இருக்கிறது. அதில் போட்ட விதை முளைத்து வெளியில அது அசைகிறது. அப்ப அந்த விதை என்பது எந்த பாவம்? வேற பாவத்துக்கு மாறிருமா? அந்த விதை வேற பாவமா? விதை ஒற்றைப்படை பாவமாக இருக்கும். ஏன்? அது முளைச்சு வெளிய வருது இல்லையா? முளைச்சு வெளிய வருது இல்லையா? அப்ப அது விதை என்பது ஒற்றைப்படை பாவமாக இருக்கும். நிலம் என்பது இரட்டைப்படை பாவமாக இருக்கும். இருக்கும். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த நான் பேச விரும்பல அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஆனால் அந்த இடத்தை இப்பொழுது நான் பேசி விடுகிறேன். அது முழுசா பேசல. முழுசா பேசல. அ நீங்க யாருமே திட்டாத அளவுக்கு அதை நான் பேசி விடுகிறேன். இப்பொழுது பாருங்கள். நிலம் என்பது 4ஆம் பாவம். இரட்டைப்படை பாவம். விதை என்பது அது ஒற்றைப்படை பாவம் என்று சொன்னோம். இப்ப இந்த ஒற்றைப்படை பாவம்னு எத எடுத்துக்கலாம்? நான் ஒண்ணு சொல்றேன். ஒரு பாவத்த சொல்றேன். அப்ப அத வச்சு நீங்க இத கண்டுபிடிச்சிடலாம். இந்த விதை என்பது 9ஆம் பாவம் அப்படின்னு வச்சுக்குவோம். 9ஆம் பாவம். இப்ப நம்ம ஆரம்பத்துல என்ன சொன்னோம்? 9ஆம் பாவம் யாரை குறிக்கிறது? தந்தையை குறிக்கிறது. 4ஆம் பாவம் யாரை குறிக்கிறது? தாயை குறிக்கிறது. என்று சொன்னோம் அல்லவா? ஆமாம். இப்ப தாய் என்பது எது? நிலம். நிலம். தந்தை என்பது எது? விதை. அப்ப இந்த நிலமாகிய கரு பையிலே என்ன அது? அங்கிருந்து விதை அங்க அந்த உயிரணு ஸ்பெர்ம் அங்க என்ன ஆகுது? அது அது 3ஆம் பாவமாக இருந்து முந்திக் கொண்டு வந்து நகர்ந்து இங்கு முட்டையில என்ன ஆகுது? சேருகிறது. விதை அங்கிருந்து வருகிறது. இது அந்த விதையை வாங்கி வளர்க்கிறது. யாரு? அம்மா தானே வளர்க்குறாங்க. தாய் தானே வளர்க்குறாங்க.
அப்ப தாய் எப்படி வளர்க்குறாங்க? அந்த மண் எப்படி இருக்கு? மண் அப்படியே இருக்கு. அது வளர்வதற்கு வேண்டிய ஊட்டச்சத்து முழுதும் இந்த மண்ணு தான் குடுக்குது. அது வளர்கிறது. இப்ப பார்த்தீங்களா? தாய்ங்கிறது ஏன் இரட்டைப்படை பாவத்துல வந்துச்சு? அப்படின்னு. அப்ப இந்த தாய்மை, குழந்தை பிறப்பு என்பதை அடிப்படையாகக் கொண்டு, இந்த 4ஆம் பாவம் என்பதை தாய்க்கு வைத்திருக்கிறார்கள். தந்தைக்கு 9ஆம் பாவம் என்று வைத்து விட்டார்கள். இப்ப அது ஏன் ரெட்டப்படை, ஒட்டப்படை அப்படின்னு தெரிஞ்சுட்டா, இவங்க தாய் நகலாமல் இருப்பார்கள். இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறதுல தாய்க்கும் தந்தைக்கும் பங்கு இருக்குல்ல. தாய் அசையாம ஒரே இடத்துல இருந்து குழந்தைய பெத்துக்கிட்டு இருப்பாங்க. தந்தை ஊர் சுத்திக்கிட்டு இருப்பார். ஆனா அவர் தானே என்ன பண்ணாரு? இத குடுத்துட்டு போனார். அவர் என்னத்த குடுத்துட்டு போனாரு? கர்மவினை தாங்கிய அந்த உயிரை அங்கே என்ன பண்ணாரு? குடுத்துட்டு போயிட்டார். அவர்ட்ட இருக்கக்கூடிய அந்த கர்ம வினை முழுதும் ஜெராக்ஸ் எடுத்து குடுத்துட்டு போயிட்டார். அந்த காலத்துல கர்மவினையை தாங்கிக் கொண்டிருப்பவன் ஆண் என்று சொல்லப்பட்டது. ஏன்னா ஆண் தான் சமுதாயத்துல போய் எல்லா விஷயங்கள்லையும் தலையிட்டு அங்க கர்ம வினையை சேர்க்கக்கூடியவனாக இருந்தான். அந்த காலத்துல பெண்கள்லாம் வந்து வெளியில சமுதாயத்துல வேலைக்கு போகாம இருந்தாங்க இருந்தாங்க. அப்ப கர்மவினை முழுதும் அங்கதான் சேருதுன்னு சொல்றான். இப்ப பெண்களுக்கு கர்மவினை சேருவதற்கான வாய்ப்பே குறைவு. சார் அவங்களும் கொஞ்சம் இங்க உள்ளுக்குள்ளேயே கொஞ்சம் துன்பம் கொடுத்துருப்பாங்கல்ல. யாருக்காவது துன்பம் கொடுக்காமையா இருப்பாங்க குடும்பத்துக்குள்ளேயே. அப்ப அது கர்மவினையா மாறும் இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் அவங்க கொடுக்கக்கூடிய கர்மவினை துன்பத்தை விட அவர்கள் அடைகிற துன்பம் ஜாஸ்தியா இருந்துச்சு. நீங்க நான் இப்ப இருக்கக்கூடிய மகளிரை நான் சொல்லல. அந்த காலத்துல இருந்த மகளிருடைய வாழ்க்கையை பாருங்க. நம்ம ஜோதிடம் இதெல்லாம் எந்த காலத்துல இருந்து உருவானதோ தெரியாது. நம்ம பாட்டி காலத்தையே எடுத்து பாருங்க. இந்த பாட்டி காலத்துல அவங்க கொடுத்த துன்பங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன துன்பங்கள் இருக்கும். ஆனால் அவர்கள் அவர் தாங்கிய துன்பங்கள். அதனாலதான் பெண்களுக்கு தான் என்ன சொன்னாங்க? தியாகம், சகிப்புத்தன்மை, பொறுமை, விட்டு கொடுத்தல், தியாகம், சகிப்புத்தன்மை இது எல்லாத்தையும் பெண்களுக்குன்னு சொல்லி வச்சுட்டாங்க. இப்ப எல்லாம் அதுக்காக இப்ப நான் அதை ரொம்ப பேச போனேன்னா எல்லாரும் கமெண்ட்ல போட்டுருவாங்க, நன்மணி சார் நீங்க பெண்களுக்கு விரோதியா அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. அதனால நம்ம பேச முடியல. இது அந்த காலத்துல அப்படி இருந்தாங்க இருந்தாங்க. அப்ப என்னாச்சு? அங்க கர்மவினைங்கிறது அங்க கம்மி கம்மி. அதனாலதான் அவங்க வந்து ஆன்மீகத்துல கூட நீங்க எல்லாம் உட்கார்ந்து தவம் பண்ணி இதெல்லாம் பண்ணி கர்மவினையை கழிக்கிறதுக்கு இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க நீங்க இறைவனாகவே இருக்கிறீர்கள். நீங்கள் உணர்வு சம்பந்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி பெண்களை ரொம்ப ஒரு பெரிய நிலையில வச்சுட்டாங்க. ஆனா ஆண்கள் தான் என்ன பண்ணணும்? முயற்சி செஞ்சு இதெல்லாம் கழிக்க வேண்டி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் ஆண்களுக்கு தான் என்ன பண்ணாங்க? வாரிசு அப்படின்னு சொல்லி இந்த கர்மவினையில சேர்த்த சொத்து எல்லாமே ஆண் பிள்ளைகளுக்கு தான் கொடுப்பாங்க, பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்? ஏன்னா இது ஃபுல்லா ஆண்களுக்கு தான் போகுது. இது ஆண்கள் சம்பந்தப்பட்டதெல்லாம் அந்த கர்ம வினையெல்லாம் ஆண்களுக்கு தான் போகும்னு சொல்லி வச்சாங்க. இப்ப எல்லாம் பெண்கள் என்ன பண்ணிட்டாங்க? அட சொத்துல எனக்கு 50% கொடுப்பா அப்படின்ட்டாங்க. ஏன்? அந்த கர்மவினையை நானும் வாங்கிக்கிறேன், நானும் அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு இப்ப என்ன பண்ணிட்டாங்க? இப்ப பெண்கள் உரிமையை கேட்டு பெறுகிறார்கள் அல்லவா? இப்பொழுதெல்லாம் மகரிஷி அவர்கள் பெண்ணின் பெருமை தான் பேச சொன்னாங்க. இப்ப எல்லாம் நிறைய இடத்துல பெண்ணின் உரிமை தான் பேசுறாங்க. போன 28ஆம் தேதி கூட மகரிஷியினுடைய நினைவு நாள்ல ஒரு முனைவர் பட்டம் பெற்ற எதுல நம்மளுடைய வேதாத்திரியத்துல முனைவர் பட்டம் அந்த அம்மா வாங்கியிருக்கு. அந்த அம்மா வந்து அங்க சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு என்று பேசிச்சு. அது பேசினதை முழுசா கேட்டேன். கேட்கும்போது முழுக்க முழுக்க பெண் உரிமையைத்தான் அது பேசியது. நான் அதை கீழே கூட கமெண்ட் போட்டு விட்டேன். அந்த இதுல ஃபேஸ்புக் வந்த இதுல என்னன்னு கேட்டா, அம்மா அந்த சிறப்பு உணர்ந்த பெண் மதிப்பு. ஆனா நீங்க பெண்ணின் உரிமையை மட்டும் அவங்க பேசுனதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப பெண் உரிமையை கேட்டு பெறக்கூடிய சமுதாயமாக மாறிடுச்சு. அந்த மாதிரி சொல்லும் போது ஒண்ணு சொன்னது, என்ன சொன்னதுன்னா, இன்னைக்கு பெண்கள் இப்படியெல்லாம் இந்த உரிமையை பெற்றதுனால அதனால இருக்கக்கூடிய பிரச்சனைங்கிறதும் ஒரு பக்கம் இருக்கு. அது இன்னொரு நாளைக்கு பேசுவோம் சொல்லிட்டு சொன்னிச்சு. அப்ப என்ன உரிமையை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நாங்களும் கர்ம வினையை சுமந்து கொள்கிறோம். நாங்களும் அந்த கர்ம வினையினுடைய விளைவை நாங்களும் அனுபவித்துக் கொள்கிறோம். நாங்களும் கர்ம வினையை சேர்க்கக்கூடிய தொழிலுக்கு வந்துடுறோம். நாங்களும் இதே மாதிரி எல்லாம் பண்ணிக்கிறோம். இப்படிங்கிற ஒரு உரிமையை கேட்டு பெற்றுக்கொண்டார்கள். முதல்ல என்ன பண்ணிட்டாங்க? கஷ்டமெல்லாம் நாங்க போட்டுக்கிறோம், கஷ்டப்பட்டு நாங்க தவம் பண்ணி கஷ்டப்பட்டு நாங்க வந்து அந்த உணர்வுக்கு வர்றோம். நீங்க உணர்வாகவே இருங்கள் என்று இருந்த ஒரு நிலை
இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 இப்ப எல்லாரும் கஷ்டப்படுற நிலைமைக்கு வந்துட்ட மாதிரி அந்த உரிமையை பெற்றுக்கொண்டதாக மாறிவிட்டது என்று தோன்றுகிறது. சரி, நான் ஏன் இப்ப இந்த இடத்துல சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னோம்னா, இதை நீங்க அதாவது ஒரிஜினலா இருந்தத காலத்தை பார்க்கணும். நீங்க இடையில அறகுறையா மாறின காலத்தை வச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இது முரண்பாடாக தெரியும். நான் பேசுறது ரொம்ப ஒரிஜினலாக அந்த பெண்மை ஆண்மைன்னு இருந்த நம்ம தாத்தாவுக்கு தாத்தா காலத்தை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். சரி, அப்ப அந்த நிலம் என்பது தாயாகவும் விதை என்பது தந்தையாகவும் இருக்கிறது. அப்ப அதன் அடிப்படையில் தான் இரட்டைப்படை பாவகத்திலே 4ஆம் பாவத்தை கொண்டு வைத்து விட்டார்கள். சரி, இப்போ 4ஆம் பாவம் ரொம்ப இன்னும் நிறைய இருக்கு. 4ஆம் பாவத்துல இன்னைக்கு நம்ம ஆன்மீக ரீதியாக இணைத்து பேசினதுனால இப்ப இதோடு நம்ம இந்த உரையை நிறைவு செய்து கொள்வோம். 4ஆம் பாவத்துல இன்னும் கல்வி நிறைய இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இதான அடிப்படை புறத்துல வாழ்க்கை ஆரம்பிக்கிறதே இதுக்குள்ள தானே. அதனால அடுத்த வாரமும் 4ஆம் பாவத்தை தொடர்வோம் என்று கூறிக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.